உங்களுக்கு எதற்காக பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க? நாங்கள் வெளிநாட்டில் போய் பைத்தான் பாம்பு பிடிக்கிறதுக்கோசம் போனோம். நான் மாச்சி 2 பேர் போனோம். போய் சுமாராக ஒரு 2 வருஷம் தான். 2 வருஷம் இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னாக்கா அது இடம் எனக்கு படிக்க தெரியாது. படிக்க தெரியலனாலும் அவங்க இட்டு போனாங்க. இந்த இட்டு போனாங்கன்னீங்களா, அது எங்கே இட்டு போனாங்க? அமெரிக்காவுக்கு தான் இட்டு போனாங்க சார். அது அமெரிக்காவுக்கு போயிட்டு இன்னும் வேறு நாடெல்லாம் இட்டு போனாங்க. எத்தனை நாட்டுக்கு போயிருக்கீங்க இது வரைக்கும்? 3 நாடு போய் வந்துக்கிறோம். தாய்லாந்து, அமெரிக்கா, பெங்களூர். பெங்களூர் வந்து நம்ம ஊர். ஆமாம், அது பேங்காக்கா இருக்கும். இது வரைக்கும் எத்தனை பாம்புகளை நீங்கள் பிடிச்சிருப்பீங்க தோராயமாக? கணக்கு எப்படி சொல்கிறது தெரியாது சார். நான் 10 வயசுலேருந்து பிடிச்சிங்கிறேன். ஆனால் அமெரிக்கா பாம்பு மட்டும் 31 பாம்பு பிடிச்சோம். என்ன வகை பாம்புகளை அமெரிக்காவில் பிடிச்சிங்க? பைத்தான், மலை பாம்பு, தண்ணி பாம்பு மாரி. அது தண்ணி பாம்பு, இது கடிச்சா விஷம் ஏறாது. விஷம் ஏறாது. அவங்களே பிடிக்கலாமே, ஏன் உங்களை கூட்டு போனாங்க? அது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா எல்லர்ன்றதுனால எங்களுக்கு தெரியும்ட்டு அவர் இட்டு போனார். அங்கே கூட்டு போனது என்னன்னா மலை பாம்புன்னு நம்ம இங்கே சொல்லுவோம், அவங்க இங்கிலீஷில் பைத்தான்னு சொல்கிறாங்க. அதனால் அங்கே வந்து ஆடு, கோழி, மொயில், மான் இதை மாரி அது அதிகமாக சாப்பிட்டுடுது. அதனால் உயிரினங்கள் அழிஞ்சு போகுதுன்றதுனால அந்த நாட்டில் இருந்து அந்த நாட்டு பிரதம மந்திரி இந்தமாரி இருங்களை நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாந்தா அவங்க பிடிச்சிடுவாங்க இந்த பாம்பு வகையை அப்படின்னு சொல்லி அவர் வந்து எங்களை கூட்டு போனார் ஐயா. உங்கள் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பாம்பு பிடி தொழில் இருக்கு? ஆமாம் ஐயா. இப்போது வெளிநாடுகளுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க, அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இப்போது பத்மஸ்ரீ விருது நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஆமாம் ஐயா. இப்போ நீங்கள் அதே பாம்பு பிடி தொழிலை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கீங்களா, இல்லை வேறு தொழில் இருக்கீங்க? இல்லை ஐயா, நான் பாம்பு இப்போவும் பிடிச்சிட்டு தாங்கிறேன். முடிச்சுட்டு தான் இருக்கீங்க? ஆமாம். இன்னைக்கு இந்த மீட்டிங் வரலன்னா நாங்கள் இன்றைக்கும் பாம்பு தான் போயிருப்போம். அது சொந்த கண்ணாடி வீரன். உலக பழங்குடியினர் தினத்தை முன்னிட்டு சமத்துவம் காண்போம் சிறப்பு நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 9 இரவு 8 மணிக்கு நியூஸ் 7 தமிழில் காண தவறாதீர்கள்.